ஹாய், ஓம் சாய்ராம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் வந்து மிராக்கிள் வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தேன். வியாழக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இடையில ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் கூட ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சூப்பரான எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துடைய vlog தான். எஸ், இந்த vlog வந்து எப்படின்னா, நான் யூடியூப் வராததுனால இன்ஸ்டாவில் கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு பேர் வந்து நான் சாய் நிவாஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ சாய் நிவாஸ் கிரகப்பிரவேசம் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கிரகப்பிரவேசத்தில் நடந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு சின்ன ரீல்ஸாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பார்ட்டாக நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாவில் என் கூட ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தாங்க. பட் யூடியூப்பில் நான் அதை ஷேர் பண்ண தவறிட்டேன். ஸோ இப்போ யூடியூப்பில் இருக்கவங்கெல்லாம் அதை பார்க்க வேண்டாமா? ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஒரு vlog-ஆக கொடுத்துருக்கேன். எஸ், கிரகப்பிரவேசம் vlog. எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்தில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்தது, அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எப்படி நடத்தினோம், அந்த ஃபங்க்ஷனில் நான் வந்தவங்களுக்கெல்லாம் என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தேன், அதை எப்படி கொடுத்தேன், எங்கள் வீட்டுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. மத்தியான ஆரத்தி நான் வச்சுருந்தேன். அவங்க எல்லோரும் வந்ததுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான மிராக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் திங்ஸாக நான் வந்து ஒரு அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஒரு vlog-ஆக கொடுத்துருக்கேன். அதை தான் இன்றைக்கி இந்த சண்டே வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. வெயிட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் க்ரோ ஆகாது. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் சாய்ராம். ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தாங்க. அப்படி இந்த வாட்டி வீடு கிரகப்பிரவேசமே பண்ணும்போது என்னடா நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு கடைசியில் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்த ஒரு விஷயம்தான் வெள்ளி பாபா. இந்த பாக்கெட் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், 999 சில்வரில் நாங்கள் எல்லாருக்குமே பாபாவோடைய திருவுருவத்தை தான் பரிசா கொடுத்தோம். அதுவும் ரிட்டன் கிஃப்டா. எந்த ஒரு இதுவும் நாங்கள் அதில் காம்ப்ரமைசிங்கே பண்ணிக்கல. ஒரு பெரிய விசேஷம் பண்ணியிருக்கோம், பெரிய மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு பெரிய கிஃப்டா தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதுல நாங்கள் ரொம்ப உறுதியா இருந்தோம். வீட்டுக்கு வந்த அத்தனை பேருக்கும் வெளியில செஞ்ச பாபாவும் அதுக்கு பின்னாடி எங்களுடைய சாய் நிவாசுக்கு வருகை தந்ததுக்கு நன்றி அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி எங்களுடைய பேரையும் பதிவிச்சு சேனலோடைய பேரையும் அதுல பதிச்சு நாங்க எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்டா கொடுத்தோம். இது கஸ்டமைஸ்டா நாங்க செஞ்சு வாங்கினது. இது கூட மஞ்சள், குங்குமம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தாம்பூல பையா ரெடி பண்ணியிருந்தோம். மஞ்சள் தாம்பூல பை, அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் அப்படின்னு 2 விதமா நாங்க ரெடி பண்ணியிருந்தோம். அந்த 2 விதத்தை எப்படி நான் பேக்கிங் பண்ணேன் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடு ஃபுல்லா மூட்டையா தேங்காயும் வாழைப்பழமும் பூவும் வெத்தலைப்பாக்கு அப்படின்னு இருந்தாலே அந்த வீட்டுல விசேஷங்களை கட்டிருச்சுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி தான் எங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துல எங்க வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மூட்டை தேங்காயும் வாழைப்பழமும் இறக்கி வச்சிருந்தோம். ரிட்டர்ன் கிஃப்ட் எப்படி பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டிடுறேன். எல்லாருக்கும் மஞ்சப்பை தான் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி டவுன் ஹால்ல மஞ்சப்பையெல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம் ஹோல்சேல் ரேட்ல. மஞ்சப்பையில ஒரு தேங்காயும் 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழமும் சில்வர் பாபாவையும் மஞ்சள் குங்குமத்தோட இந்த பையில போட்டு ஒரு கோல்டன் நாட் வச்சு நாங்க அதை டைப் பண்ணி வந்தவங்க எல்லாருக்கும் விசேஷத்தன்னைக்கு மன நிறைவா அதை கொடுத்து மகிழ்ந்து எல்லார்த்தையும் அனுப்பி வச்சோம். எல்லாருக்குமே அந்த வெள்ளி பாபா ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அண்ணாவுக்கு பிடிக்கும், மாமாவுக்கு பிடிக்கும், எக்ஸ்ட்ரா பீஸ் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. கொத்தா மஞ்சப்பைய பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இது மொத்தமும் நான் 2 வகையில பண்ணியிருந்தேன். ஒன்னு ட்ரெடிஷனல் வகை, இன்னொன்னு மாடர்ன். ட்ரெடிஷனல் ஆனதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டிட்டேன். மாடர்னா எப்படி பேக் பண்ணியிருந்தேன் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தாம்பூலம் பை கொடுக்கறதும் வாங்குறதும் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ஸ்பெஷலான இந்த தாம்பூல பை கொடுக்காத ஒரு விசேஷத்தை எப்படி நம்ம செய்ய முடியும்? அடுத்து மாடர்னான ஒரு ரிட்டர்ன் கிஃப்டை எப்படி பேக் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
எந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டோட தொடங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே காஜு கத்லி ஸ்வீட் வாங்கி சின்னதா லூஸ்ல வந்து ரெட் கலர் பாக்ஸை வாங்கி அதுல நான் ஸ்வீட் போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர் ரெடி பண்றதுக்கு. இது எதுக்கு அப்படின்னா வீட்டுக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட், முக்கியமானவங்க, க்ளோஸ் ரிலேஷன் அப்படின்னு அழைச்சிருப்போம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக செஞ்சதுதான் இந்த கிஃப்ட் ஹாம்பர். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சில்வர் கலர்ல நெட் கிளாத்தும் ஜெர்மன் சில்வர்ல பிளேட்டும் ஒரு டசன் கணக்குல நமக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கிட்டேன். அந்த பிளேட்ல பிளவுஸ் பிட்டும், தேங்காய், வெத்தலை பாக்கு 2, வாழைப்பழம் 2, அது கூடவே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த ஸ்வீட் பாக்ஸ், காஜு கத்லி போட்ட ஸ்வீட் பாக்ஸ், இதையும் இதுல வச்சு நம்ம பேக் பண்ணிடுறோம். ரொம்ப முக்கியமா அது கூடவே நம்ம வெள்ளி பாபா. வெள்ளியில நம்ம பாபா கொடுக்கறதுனாலயே வெள்ளி தான் கான்செப்டா வச்சுக்கிட்டேன். எல்லாமே சில்வர் கலர்ல இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கான்செப்ட். ஸோ அதனாலேயே ஜெர்மன் சில்வர்ல எல்லாமே சில்வர் கிளாத், சில்வர் பிளேட், சில்வர் பாபா அப்படின்னு எல்லாமே சில்வர் கலர்லயே வாங்கினேன். அது கட்டி முடிச்சோனே அதுக்கு மேல கோல்டன் கலர்ல ஒரு நாட் போட்டு அழகா தெரியணும் அப்படின்னு ரெட் கலர்ல ஒரு போவையும் வச்சு மாடர்னா கிஃப்ட் ஹாம்பர் ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கு யார் வந்தாலும் சும்மா போக கூடாது. அவங்களுக்கு பார்த்து என் கையாலேயே செஞ்சு அழகா மனநிறைவா எதையாவது கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கறது என்னுடைய பழக்கம். என் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த மாதிரி தான் நான் ட்ரெண்டியா ஒரு கிஃப்ட் ஹாம்பர் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொன்னாங்கன்னு நான் வீடு கட்டும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில இது ரெண்டுமே ரொம்ப 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 கஷ்டம். வீடு கட்டும் போது ஒவ்வொன்னையும் வீடு கட்டுறவங்க பார்த்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரெடிமேடா ஒரு வீடு வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செங்கலையும் பார்த்து வச்சு கட்டி டைல்ஸ் எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறது அப்படிங்கறது எல்லாமே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுல ஒரு இன்பம் இருக்கதான் செய்யுது. வீட்டுக்கு சாய் நிவாஸ்னு பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணாலும், வீட்டு ஃபங்க்ஷனே நெருங்கிருச்சு அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு பாபாவுடைய டைல்ஸ் கிடைக்கவே இல்லை. எந்த கடையிலயும் கிடைக்காத பட்சத்துல தான் கடைசி நேரத்துல வேற ஒரு டைல்ஸ் வாங்க போன இடத்துல இந்த பாபா எங்களுக்கு கிடைச்சாரு. அதுவும் கரெக்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. நான் கேட்ட எல்லா கடையிலயுமே எனக்கு 6000 ரூபாய் சொன்னாங்க. ஆனா இந்த டைல் எனக்கு வெறும் 1800 ரூபாய் ரேஞ்சில எனக்கு கிடைச்சது. கிடைச்ச சந்தோஷத்துல வந்ததும் வீட்டுக்கு முன்னாடி பாபாவை கொண்டு வந்து பதிச்சாச்சு. நீ வீடு கட்டு, நான் நிச்சயம் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே ஃபங்க்ஷனுக்கு முன்னத்த நாள் வந்து சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு பேரு சாய் நிவாஸ்னு வச்சிருக்கோம். இந்த வீடு எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேனோ, இந்த ஜன்னல் இங்க இருக்கணும், இந்த கிச்சன் இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல பாபா இருக்கணும் அப்படின்னு நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேனோ அப்படி நான் ஆசைப்பட்ட மாதிரியே உருவானதுக்கு காரணமே நான் வணங்குற இந்த தேவா தான். அதுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகள். சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். எங்க வீட்டு கிரகப்பிரவேசத்தை நான் வந்து லைவ் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்திருந்தீங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் எது தெரியுங்களா? ஃபங்க்ஷன்ல ஹால்ல வச்சிருந்த ருத்ராட்சியால செய்யப்பட்ட சிவலிங்கம் தான். இத பார்த்து எங்க கிட்ட கேள்வி கேட்காதவங்கன்னு யாருமே இல்ல. எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி, இப்படி லிங்கம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, இது எங்க வாங்குனீங்க அப்படின்னு தான். உண்மையா சொல்றேங்க, இந்த லிங்கம் எங்க பிளான்லயே இல்ல. இத நாங்க ஏற்பாடு பண்ணவும் இல்ல. சிவன் லிங்க ரூபத்துல இப்படி எந்த வீட்டு கிரகப்பிரவேசத்திலையும் நாங்க பார்த்ததில்ல அப்படின்னு பெரும்பாலானவங்க எங்களை பார்த்து சொன்னாங்க. நாங்களுமே இதை எதிர்பார்க்கல. இவர் எப்படி வந்தாரு அப்படிங்கறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நாங்க இப்படி ஒரு ஏற்பாடும் பண்ணல, இதுக்கு தனியா நாங்க ஸ்பெஷல் பேமெண்ட்டும் பண்ணல. எங்க ஊர்ல இருக்கிற வைத்தீஸ்வரர் கோயில், சிவன் கோயில், அம்மா சின்ன வயசுல இருந்தே அந்த கோயில்ல தினமும் போவாங்க. அவங்க ஒரு தீவிரமான சிவபக்தி. அந்த கோயில் ஐயர் தான் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க புக் பண்ணிருந்தோம். அந்த ஐயர் தான் இந்த சிவனை எங்க அம்மாவுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காரு. இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது எங்களுக்கே. ஏன்னா அம்மா டெய்லி சிவபுராணம் சொல்லுவாங்க. இந்த அண்ணாவுக்கு, ஐயர் அண்ணாவுக்கு அது தெரியும். தனம்மாவுக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் சிவனை கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா பாபாவும் சிவனுடைய ரூபம் தான். ஃபங்க்ஷனுக்கு இப்படி வந்து இங்க உட்காருவாரு சிவன் அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. வீட்டுல சிவனை லிங்க ரூபத்துல கொண்டு வந்து வச்சோனே எங்க வீடே ஒரு தெய்வீக கலையோட கோயில் மாதிரி இருந்தது அப்படின்னு நாங்களும் உணர்ந்தோம். வந்தவங்க எல்லாருமே உணர்ந்தாங்க. வீட்டுல சிவன் இருக்கிறது எங்களுக்கு மட்டும் சர்ப்ரைஸா இல்ல. கொஞ்ச நேரத்துல குருஜி வந்தபோது குருஜிக்குமே அது பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது. குருஜி வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்த நேரம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு சூப்பரான மொமெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
gift கொடுக்கும்போது என்னவோ கண்டிப்பா பாபா போட்டோ தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது கீழவேலூர் கோயில் பாபா அப்படின்னு எனக்கு பிரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு, பயங்கர சந்தோஷம் எனக்கு. பாபாவுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் செய்யும் போது ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா வந்துட மாட்டாரா அப்படின்னு தான் தோணும். அந்த வகையில கீழவேலூர் கோயில் பாபா இப்படி வந்து எங்க வீட்டுல ஜம்முன்னு உட்காருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் பக்கத்துல இருக்கிற இன்னொரு பாபா, பிளாக் கலர் பாபா என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு கொடுத்தது. அது இன்னும் அழகா இருந்தது. பாபா மட்டும் வரலைங்க, முருகனும் வந்தாரு. ஒரு வெள்ளி முருகனையும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஆக மொத்தம் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓம் சாய்ராம். கிரகப்பிரவேசம் அப்படின்னு தான் பேரு. ஆனா நாங்க ஒரு குட்டி பஜன் மண்டலியே நடத்திட்டோம். எனக்கு கிஃப்டா கீழவேலூர் பாபா வந்தாரு. மத்தியான ஆரத்தி வைக்கணும் அப்படிங்கறது பாபாவுடைய விருப்பம், கட்டளை. கீழவேலூர் பாபாவுக்கும் நான் வாங்கின பாபாவுக்கும் வேஷ்டி கட்டி விட்டு ஆரத்திக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நான் அழைச்ச அத்தனை பேருமே மத்தியான ஆரத்திக்கு தானே அட்டன் பண்ணாங்க. அதுல பாதி பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட. மத்தியான ஆரத்தியை நான் லைவ்ல போட்டிருந்தேன், நீங்க எல்லாரும் பாத்திருந்தீங்க. ஆனா இந்த மத்தியான ஆரத்தி அரேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மிராக்கிள் இருக்கு. அந்த மிராக்கிள் எல்லாம் நான் திரும்பவும் சேனலை ரீஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன்ல மத்தியான ஆரத்தி வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லி நான் அழைச்ச அத்தனை பேருமே தான் அந்த டைமுக்கு ஆஜரானாங்க. வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிராக்கிள் ஸ்டோரி ஷேர் பண்ணாங்க பாருங்க. அது எனக்கே அவ்வளவு கூஸ் பம்பா இருந்தது. இங்க நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லா பாபா போட்டோவும் எனக்கு கிஃப்டா வந்ததுதான். மத்தியான ஆரத்தி நான் ஏன் வச்சேன், எப்படி வச்சேன், குருஜி எப்படி வந்தாரு, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம சேனல்ல பாக்கலாம். ரொம்ப சந்தோஷம்க்கா நீங்க வந்ததுல. உண்மையா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆரத்தி பண்ணும்போது நீங்க வரணும் அப்படின்னு. நீங்க வரணும், குருஜி வரணும். தம்பி வாவ், டா 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 டா. தேவாதி தேவா, தேவாதி தேவா வந்தா ஸ்ரீ ஜெய் ஜெய் எப்படி வருவீங்க நினைச்சிட்டே இருந்தேன். எப்படி வந்திருக்காரு. பாபா இங்கே தர்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ எப்படி இருந்துச்சு மக்களே, vlog எப்படி இருந்தது? நான் சீரீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து vlog-ஆ கொடுத்துருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இதோட முடியலை. வர்ற வியாழக்கிழமை உங்களுக்கு சூப்பரான ஒரு முருகனுடைய மிராக்கிள், அதாவது இப்போ ரீசெண்டாக சுட சுட எனக்கு நடந்த கந்தசஷ்டி விரதத்து போது எனக்கு நடந்த ஒரு சூப்பரான மிராக்கிளை தான் உங்கள் கூட இந்த வர்ற வியாழக்கிழமை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பாபாவை பிடிக்குமோ அந்தளவுக்கு முருகனையும் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா எப்படியெல்லாம் பாபா பண்ணுறாரோ அதை விட அற்புதமாக முருகன் எனக்கு வந்து ரீசெண்டாக பண்ணார். இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு சுட சுட ஒரு முருகன் மிராக்கிள்ஸ் வியாழக்கிழமை வருது. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த vlog, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.